அறியேன் கற்பகமே உன்னை தொழ அறியேன் உன் பாதத்தில் அழ அறியேன் உன் பாதத்தில் அழ அறியேன் வெயிலுக்கு விழலுக்கு இறைத்தேன் என் விதியை எல்லாம் என் விழலுக்கு இறைத்தேன் கற்பகமே விழலுக்கு இறைத்தேன் இந்த வாழ்வெல்லாம் கற்பகமே உன்ன திருவடியில் அழத்தொறியேன் உன் திருவடியில் விழுந்து வணங்கத் தெரியேன் அம்மா கற்பகமே தொழ அறியேன் உன் பாதத்தில் தொழ அறியேன் விழலுக்கிறைத்தேன் இந்த வாழ்வெல்லாம் அம்மா விழலுக்கிறைத்தேன் பின் பாவமே சேர்த்து வைத்தேன் வெறும் பாவங்களை சேர்த்து வைத்தேன் கற்பகமே திருவடியில் விழுந்து வணங்கத் தெரியேன் இவ்வாழ்வெல்லாம் விழலுக்கிறைத்தேன் அம்மா கற்பகமே 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 உன்னை தொழ அறியே அழுவதல்லால் இது என்னை விழலுக்கிறைத்தேன் கற்பகமே என் வாழ்வெல்லாம் விழலுக்கிறைத்தேன். நமஸ்காரம். அது திருவொற்றியூரில் வடிவுடையம்மனுக்கு முன்னாடி பாடிண்டே இருந்துட்டு வாழ்க்கையெல்லாம் விரலுக்கிறைத்தேன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்படி சொல்கிறதே தப்பாச்சு. அதோட என்ன பெரிய பாக்கியம் இருக்க போகிறது சொல்லுங்க இல்லையா? வேலுக்கெல்லாம் இருக்கல நீங்கள் என் புத்தியில் அப்படி விழலுக்கிறைத்தது மாதிரி இதோட உபயோகமாக உங்கள் நேரத்தை எப்படி நீங்கள் செலவழிச்சிருக்க சொல்லுங்க பார்க்கலாம். வடிவுடையம்மனை தரிசனம் பண்ணிட்டு பாடிட்டு இங்கே வந்து மயிலை கற்பகம் கபாலிக்கு முன்னாடி பாடுறீர்கள். இதோட என்ன பாக்கியம் இருக்க பாக்கியத்திற்கு ஐயாவை தொழுவதே பாக்கியம் தான் எனக்கு. ஐயாவை கண்காண்பதே பாக்கியம் சொல்லக்கூடாது. உங்களுடைய அருள் நோக்கே எனக்கு ஒரு பெரு வாழ்க்கையாக அமைந்தது. அருள் நோக்கி யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் உங்களை தொழுவதற்கு? நீங்கள் என்ன மாயவரம் நான் பக்கத்தில் திருநள்ளாறு எவ்வளவு நெருங்கிய உறவு பக்கத்து திருநள்ளாறு படித்த நான் பாடசாலாம் இருக்குன்னு